ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோ வந்து கார்ட்ஸ் பற்றினது. இப்போ பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய வகையான கார்ட்ஸ் இருக்குது. ஸோ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ப்ரீபெய்ட் கார்டு, கிஃப்ட் கார்டு இருக்குது, ஃபாரெக்ஸ் கார்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் வந்து பேசிக்ஸ் ஆஃப் டெபிட் கார்டு அண்டு கிரெடிட் கார்டை பற்றி நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ எல்லாருமே வந்து பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிற எல்லாத்துட்டையுமே வந்து கண்டிப்பாக வந்து டெபிட் கார்டு இருக்கும். டெபிட் கார்டு வந்து என்னென்னா உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ கரண்ட் அக்கௌண்ட்டோடவோ அந்த கார்டு வந்து லிங்க் பண்ணியிருப்பாங்க. அந்த கார்டு மூலமாக நீங்கள் பணம் எடுக்கலாம், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். மற்றபடி நீங்கள் பிஓஎஸ் போகிறப்போ ஸ்வைப் பண்ணலாம். இப்போ ஹோட்டலுக்கு போகிறீங்க, சாப்பிட்றீங்க அப்படின்னா ஸ்வைப் பண்ணலாம். இதெல்லாமே பண்ண முடியும். இது வந்து நார்மல். இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த டெபிட் கார்ட்லேயே வந்து அதாவது வேரியன்ட் இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் கையில் இருக்க கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து வீசான்னு போட்டிருக்கோம், வீசா, மாஸ்டர்னு போட்டிருக்கோம், மாஸ்டர், அப்புறம் மேஸ்ட்ரோ. இது எல்லாமே வந்து வெளிநாட்டு கம்பெனிகளுடைய, அதாவது இது வந்து என்னென்னா கார்டு அசோசியேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் வந்து அந்த நெட்வொர்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ கார்டு வந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு ஸ்வைப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அக்செப்டன்ஸ் நெட்வொர்க் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஒவ்வொரு பிராண்ட் அசோசியேஷன், வீசா அசோசியேஷன், மாஸ்டர் அசோசியேஷன், மேஸ்ட்ரோ அசோசியேஷன், இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாமே வந்து வெளிநாட்டு கம்பெனிகள். நம்மளுடைய என்பிசிஐ, நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இன்ட்ரடியூஸ் பண்ண இது அசோசியேஷன் தான் வந்து ரூபே அப்படிங்கிறது நம்மளுடைய இண்டைஜினஸ், அதாவது நம்ம நாட்டு கம்பெனி. இதில் வந்து இந்த பர்டிகுலர் கார்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேஷ்பேக்ஸ் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு வந்து கேஷ்பேக்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த சார்ஜஸ், நீங்கள் ஒரு இடத்துக்கு ஸ்வைப் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வர சார்ஜஸும் வந்து டிஸ்கவுண்டட் ரேட்டில் நமக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் இந்த அசோசியேஷன், எந்தெந்த அசோசியேஷன்லாம் வந்து டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்களோ அதே அசோசியேஷன்ஸ் வந்து கிரெடிட் கார்டும் கொடுக்குறாங்க. ஸோ டெபிட் கார்டு வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும். ஒரு சில சேலரி அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஓவர் டிராஃப்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாக எனேபிள் ஆகும். ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை அப்படின்னாலும் ஒரு மாதத்துக்கு உண்டான சேலரியை நீங்கள் அட்வான்ஸாக எடுக்கலாம். ப்ரீமியம் சேலரி அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம பேங்க்லேயும் அந்த மாதிரி சேலரி அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் இருக்குது, சேலரி அக்கௌண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ கிரெடிட் கார்டு பற்றி நம்ம பேசுவோம். கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது வந்து என்னென்னா பணம் இல்லாமையே நீங்கள் அந்த கார்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இது எப்படி நம்ம ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருக்கணும், சிபில் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருக்கணும், டிரான்சாக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா பேஸ்ட் ஆன் யுவர் கிரெடிட் ஹிஸ்ட்ரி, உங்களுடைய அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸு, நீங்கள் எப்படி இதுக்கு முன்னாடி வாங்கின கடனை கட்டியிருக்கீங்க, அதெல்லாம் பேஸ் பண்ணி கிரெடிட் கார்டு வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ப்ரீ அப்ரூவல் இருக்கும். ஸோ இப்போ வந்து மோஸ்ட்லி எல்லா பேங்க்ஸுமே வந்து கிரெடிட் கார்டு வந்து இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கிரெடிட் கார்டு வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது வந்து என்னென்னா 20லேருந்து 50 நாள் வரைக்கும் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது என்கிட்ட இப்போ காசு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தீபாவளி முடிஞ்சது இல்லையா, நான் தீபாவளிக்கு அந்த டைமில் வந்து நான் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு என் ஃபேமிலிக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த டைமில் நம்ம அக்கௌண்ட்டில் காசு இல்லை, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் காசு இல்லைனா கிரெடிட் கார்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு லிமிட் இருக்குது, அதாவது ஒவ்வொரு கிரெடிட் கார்டுக்கும் ஒவ்வொரு லிமிட் செட் பண்ணி தருவாங்க உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரி அண்ட் ப்ரொஃபைலை பொறுத்து. ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 1 லட்ச ரூபாய்க்கு உண்டான கிரெடிட் லிமிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபாயில் நான் வந்து 10,000 ரூபாய் யூஸ் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிரெடிட் கார்டில் வந்து 2 டேட் இருக்குது. ஒன்று வந்து பில்லிங் டேட்டு, ஓகேங்களா, இன்னொன்று பேமெண்ட் டியூ டேட்டு. ஸோ பில்லிங் டேட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ என்னோடய கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பில்லிங் டேட் அப்படிங்கிறது வந்து 18. எவ்ரி மந்த் வந்து 18th வந்து எனக்கு வந்து பில்லிங் ஆகிடும். பில்லிங் ஆனதுக்கப்புறம் அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்குள்ளே நான் அந்த பில் அமௌண்ட்டை கட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் தீபாவளி அப்போ ஸ்வைப் பண்ண ஒரு 10,000 எடுத்துக்குவோம். 10,000 எடுத்துகிட்டு நமக்கு வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 10ஆம் தேதி நான் வந்து இதை ஸ்வைப் பண்ணுறேன். 10ஆம் தேதி ஸ்வைப் பண்ணதுக்கப்புறம் 10,000 ரூபா ஸ்வைப் பண்ணியிருக்கேன் என்னோடய கார்டில். அப்போது எனக்கு வந்து 10,000 ரூபா டெபிட் பேலன்ஸை காட்டும், -10,000 காட்டும், மீதி இருக்கிறது 90,000 கிரெடிட்டில் காட்டும். ஸோ 90,000 வந்து என்னுடைய அவைலபிள் லிமிட்டு, 10,000 வந்து நான் யூட்டிலைஸ் பண்ண லிமிட்டு. இந்த 10,000 வந்து 18ஆம் தேதி இந்த 10,000 வந்து பில் ஆகிடும். பில் ஆச்சுன்னா அந்த 18ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் இங்கே ஒரு 12, அங்கே ஒரு 5, ஸோ 17 நாள் வந்து 17 நாளுக்குள்ளே நான் வந்து கட்டி ஆகணும்.
இதுவே நான் வந்து 18ஆம் தேதி ஸ்வைப் பண்ணுறது, ஐ மீன் 10ஆம் தேதி ஸ்வைப் பண்ணதுக்கு பதிலாக நான் வந்து 19ஆம் தேதி ஸ்வைப் பண்ணியிருந்தேன்னு வைங்களேன். ஸோ எனக்கு அந்த இந்த இந்த 19லேருந்து இந்த மாதம் எண்டு வரைக்கும் 11 நாள், அது இல்லாமல் ஒரு 30 நாள் அடுத்த மாதம். ஏன்னா அடுத்த மாதம் 18 தானே நமக்கு வந்து பில்லிங் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அதில் ஒரு 12 அதில் வந்து ஒரு 17 நாள். ஸோ கிட்டத்தட்ட 50 நாட்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட். ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு ஸ்வைப் பண்ணாலுமே அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. நீங்கள் அந்த டியூ டேட்டுக்குள்ளே கட்டணும். டியூ டேட்டுக்குள்ளே உங்களால் ஃபுல் அமௌண்ட்டை கட்ட முடியல அப்படின்னா மினிமம் பேமெண்ட் டியூ எம்பிடின்னு சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் 10% ஆஃப் அதாவது அவுட்ஸ்டாண்டிங். ஸோ இப்போ நான் 10,000 கட்டிங்கன்னா 10,000 ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ₹1,000 மினிமம் பேமெண்ட் டியூ கட்டணும். பட் மினிமம் பேமெண்ட் டியூ கட்டினாலும் மீதி இருக்கிற ₹1,000 நான் கட்டுறேன் அப்படின்னா மீதி இருக்கிற 9,000க்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் ஆகும். இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த மாதிரி மினிமம் பேமெண்ட் டியூ கட்டிட்டீங்க அப்படின்னா 14%, 15% அந்த மாதிரி சார்ஜ் ஆகும். இதுவே நீங்கள் மினிமம் பேமெண்ட் டியூ கட்டலை அப்படின்னா டிஃப்ரெண்ட் கார்ட்ஸுக்கு டிஃப்ரெண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்ளிகபிள். ஸோ 36%லேருந்து 48% வரைக்கும் உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து சார்ஜ் ஆகும். ஸோ கிரெடிட் கார்டை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ கவனமாக யூஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அந்த பில் டேட்டு அந்த பேமெண்ட் டியூ டேட்டுக்குள்ளே கட்டிடுங்க. நீங்கள் கரெக்டாக வைஸாக யூஸ் பண்ணுங்கள். பில்லிங் முடிஞ்ச அடுத்த நாள் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 நாள் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கிரெடிட் பீரியட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கிரெடிட் கார்டை வந்து லாபகமாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாபமாக இருக்கும். இதில் கிரெடிட் கார்டில் என்னென்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 50 நாள் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கிரெடிட் பீரியட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 லேக் ஸ்வைப் பண்ணேன் அப்படின்னா 1 லேக்குக்கு 50,000க்கு என்ன வட்டி அது நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கங்க. பெருசாக வர பொருள் ஒரு 500, 1000 அந்த மாதிரி வந்தாலுமே வந்து இட் இஸ் அ குட் டீல். ரெண்டாவது ரிவார்ட் பாயிண்ட்ஸு. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம மெர்ச்சன்ட்ஸ், அதாவது நீங்கள் ஒரு பெட்ரோல் பங்க் போகிறீங்கன்னா கேஷ்பேக் வருது. ரூபே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது யூபிஐயில் லிங்க் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷ்பேக் வரும். ஓகேங்களா? ரெண்டாவது ரிவார்ட்ஸு. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பேண்ட்லூன்ஸ் போகிறீங்க, இப்போது ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு ₹100க்கும் 4 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். 4 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ₹1. ஓகேங்களா? 0.25 பைசா பெர் ரிவார்ட் பாயிண்ட்ஸ். ஸோ அது வந்து வேரியண்ட் இப்போ ஹையர் வேரியண்ட் போக இந்த ரிவார்ட்ஸ் வந்து இன்னும் அதிகம். ப்ளஸ் ரூபே பண்ணுறீங்க அப்படின்னா புக் மை ஷோவில் 1+1 டிக்கெட் ஃப்ரீ இருக்குது. ஏர்போர்ட்டில் லான்ச் ஃபெசிலிட்டி உண்டு. ஸோ இது எல்லாமே வந்து எல்லா கார்ட்ஸையும் இருக்குது. பட் இந்தியாவுக்குள்ளே ரூபே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா யூ வில் ஹாவ் அ பெட்டர் எட்ஜ் ஓவர் தி அதர் கார்ட்ஸு. ஸோ இதுதான் வந்து கிரெடிட் கார்ட்ஸு. நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இந்த யூபிஐ ஆப்ஷன் இருக்குது. அதாவது யூனிவர்சல் பேமெண்ட், அதாவது யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. யூபிஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆர்பிஐயும் என்பிசிஐயும் சேர்ந்து க்ரியேட் பண்ணின ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. அந்த ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி தான் கூகுள் பேவாக இருந்தாலும் சரி, ஃபோன்பேவாக இருந்தாலும் சரி, இது பேடிஎம்மாக இருந்தாலும் சரி, அதை வந்து இது பண்ணுறாங்க. பேடிஎம், கூகுள் பே, ஃபோன்பேலாம் வந்து ஜஸ்ட் ஒரு இன்டர்ஃபேஸ் மட்டும்தான். பட் பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகிறது வந்து யூபிஐ. ஓகேங்களா? இந்த யூபிஐ வந்து ஆர்பிஐ நம்ம கவர்மெண்ட்டே வந்து ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பீம். அது மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ பீம் ஆப்பு. இந்த பீம் ஆப்பில், இந்த யூபிஐயில் நீங்கள் வந்து உங்களுடைய ரூபே கிரெடிட் கார்டை லிங்க் பண்ணிக்க முடியும். எப்படி நீங்கள் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து நீங்கள் கூகுள் பே, ஜிபே பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த கிரெடிட் கார்டை லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் இல்லாமல் இந்த கிரெடிட் கார்டு மூலமாகவும் பணம் அனுப்ப முடியும். இது மாதிரி பணம் அனுப்புகிறப்ப உங்களுக்கு நம்ம பீம் ஆப் மூலமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் கேஷ்பேக்ஸ், இன்ஸ்டன்ட் கேஷ்பேக்ஸ். ₹2, ₹3, ₹5, ₹25. ஸோ ஐஓசிஎல் பெட்ரோல் பங்க்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஒன்ஸ் வந்து நான் ஸ்வைப் பண்ணப்போ காருக்கு பெட்ரோல் போட்டப்போ வச்சு ₹25 வந்து கேஷ்பேக் வந்துச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து வைஸாக ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம். ஆனால் நீங்கள் கடனை அடைக்கிறதுக்காக, வேறு ஒரு இடத்துக்கு வாங்கின கடனை அடைக்கிறதுக்காக நீங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி கேஷை வாங்கி 2% சார்ஜ் போட்டுட்டு திரும்ப அடுத்த மாதம் மினிமம் பேமெண்ட் டியூ மட்டும் கட்டிட்டு திரும்ப அதை வந்து ரிவால்விங் கிரெடிட்லேயே வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். உங்களுக்கு பணம் போகிறது தெரியாது. நீங்கள் யூஸ் பண்ண அமௌண்ட் 10,000 இருந்தாலும் அது வந்து ஒரு ஷார்ட் டைமில் வந்து 20,000, 30,000 இந்த மாதிரி டபுளிங் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியல, எனக்கு இன்னும் கன்ஃபியூஷன் இருக்குன்னா தயவு செஞ்சு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணாதீங்க. இதுதான் வந்து என்னுடைய அட்வைஸ். அதே மாதிரி கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம்மில் நீங்கள் கேஷ் எடுக்க முடியும். பட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டைம் எடுக்கிறதுக்கு ₹500 மினிமம் சார்ஜ் உண்டு. ஒவ்வொரு தடவை நீங்கள் பண்ணுறப்பவும் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் போடுவாங்க, சர்வீஸ் சார்ஜஸ் போடுவாங்க, அது இல்லாமல் ப்ராசஸிங் ஃபீஸ் போடுவாங்க. ஸோ கிரெடிட் கார்டை வைஸாக யூஸ் பண்ணி அதுலேருந்து பெனிஃபிட் எடுக்கிறத மட்டும் பாருங்கள்.
தேவையில்லாமல் கிரெடிட் கார்டை வேறு இடத்துக்கு யூஸ் பண்ணி அதுலேருந்து லாஸ் இன்கர் பண்ணிடாதீங்க. இதுதான் வந்து கிரெடிட் கார்டை பற்றி ஓவர்வியூ. ஸோ கிரெடிட் கார்டு இது ஓவர்வியூ. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வந்து கிஃப்ட் கார்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும் அமேசான் கிஃப்ட் கார்டு இதெல்லாமே. கிஃப்ட் கார்டு, ப்ரீபெய்ட் கார்டு, இதுக்கு ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, ஃபாரெக்ஸ் கார்டு இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு கம்மிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.